அனைவருக்கும் உடைய பணிவான வணக்கங்கள். அருள்மிகு சைவ சமய பக்த ஜனசபை சென்னையிலே பழமையான இன்றளவும் செயல்பட்டு வருகின்ற சமய பணிகள் ஆற்றுகின்ற இந்த சபையிலே இன்றைய தினம் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த சபையினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூழியர்கோன் உட்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி வாழித்திரு நாவலோ வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதூர திருத்தாள் போற்றி போற்றி என்று நாளுடைய திருவடிகளையும் வணங்கி இன்றைய தினம் சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தை பேசுவதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. பொதுவாக புராணங்கள் என்றால் பழமையானது என்று பெயர். மொத்தம் 18 புராணங்கள் பாடப்பட்டிருக்கின்றன. சிவபெருமான் மேல 10 புராணங்கள், திருமால் மேல புராணம் உண்டு, அக்னி புராணம், கருட புராணம், அதுக்கப்புறம் பவிஷ்ய புராணம் ஒரு புராணம். அதில் தான் கலியுகத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க, எவ்வளோ நாள் வாழ்வாங்க அப்படிலாம் சில குறிப்புகள்லாம் அதில் இருக்கு. இந்த 18 புராணங்களும் வடமொழியிலே பாடப்பட்டது. அதற்கு பிறகு தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. இப்போ நமக்கு வடமொழி தெரியாது, அதனால ஒன்றும் இல்லை. யாராவது ஒரு அருளாளர் மூலயமா அந்த நூல் தமிழில் மொழி மாற்றம் செய்யப்படும். ஆனா இந்த சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் முதல்ல தமிழ்ல பாடப்பட்டது. அதற்கு பிறகு தெலுங்கு, கன்னடம், இந்தியாவில் என்னென்ன மொழிகள் இருக்கோ அத்தனை மொழியிலையும் அவங்க மொழி பெயர்த்துக்கிட்டாங்க. ரஷ்யால பெரிய புராணம் படிக்கிறாங்க. நமக்கும் ரஷ்யாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவங்க படிக்கிறாங்க. காரணம், இறைவனை விட இறைவனுடைய அடியார்களுக்கு பெருமை அதிகம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. இறைவனை விட பெரியவங்க அடியார் தான். அதனால இந்த பெரிய புராணம் என்பது திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லப்படுகிறது. சேக்கிழார் பெருமான் அந்த பெயர்ல தான் எழுதியிருக்கார். இவர் 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இவருடைய தந்தையார் சோழ மன்னனிடத்திலே அமைச்சராக இருந்தவர். ஒரு நாள் அந்த சோழ மன்னன் அவருடைய அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கிறான். இந்த உலகத்திலேயே மலையை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது, இதெல்லாம் கேள்வி கேட்கிறார். அவர் அமைச்சராக இருக்காரு, ஆனா அவரால் பதில் சொல்ல முடியல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படிங்கிறார். எவ்வளோ நாள் வேணா எடுத்துக்கோங்க, ஆனால் பதிலோட வாங்கன்னு அமைச்சிடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் அதுக்கப்புறம் அவர் வேலைக்கே போகல. அவருடைய மகன்தான் சேக்கிழார். அப்பா ஏன் அரண்மனைக்கு போகல அப்படின்னு கேட்டோம்னா சொல்றாரு, அரசன் இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு, எனக்கு பதில் தெரியல, அதனால போகல. என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா, மலையை விட பெரியது எது, கடலை விட பெரியது எதுன்னு கேட்கிறாரு. சொல்லலாமே அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ரொம்ப சின்ன வயசு. அவங்க அப்பா ஆச்சரியப்படுறாரு, நமக்கே தெரியல, நம்ம பையன் சொல்லலாங்கிறாரு அப்படின்னா. அவன் சொல்றாரு, பதில் இருக்கு, திருக்குறள்ல இருந்து சொல்லலாம் அப்படின்னா. மறுநாள் சேக்கிழாருடைய தந்தையும் சேக்கிழாரும் அரசவைக்கு போறாங்க. அங்க சோழ மன்னன் பார்க்கிறார். என்னங்க, நான் உங்ககிட்ட 2-3 கேள்வி கேட்டா இன்னும் பதிலே வரலையே, எங்க நீங்க வராமையே போயிடுவீங்களோ அப்படின்னு கேட்டாருமா. இல்ல மன்னா, பதில் வந்த பிறகு உங்களை பார்க்கலாம். பதில் தெரிந்ததான், என் பையனே சொல்லிடுவான், நான் என்ன சொல்றது. உண்மையிலே இவருக்கு தெரியாது, என் பையன் சொல்லுவான் அந்த கேள்விக்கு அப்படின்னு. அரசன் ஆச்சரியமா பார்க்கிறாரு. பையன் ரொம்ப சின்ன பையனா தான் இருக்காரு. அப்போ கேட்கிறார் பையன், என்னப்பா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமானா, திருக்குறள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னு திருக்குறள்ல இருக்கு. எந்த துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும்
மாறுபடாமல் இருப்பவர்கள் மலையை விட பெரியவர்கள். அதான் பெரிய புராணம் அடியாருடைய நிலையே. நல்ல செல்வந்தராயிருந்தாலும் சிவபெருமான வழிபாடு பண்ணுவாங்க, வறுமை நிலைக்கு போனாலும் இறைவனை வழிபாடு. நிலையில் தெரியாது. துன்பம் வந்தா நமக்கு அந்த அளவுக்கு இறைவன் மேல பக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது, குறை. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. ரொம்ப சிறிய அளவுதான் உதவி செய்திருப்பாங்க, அது தக்க சமயத்திலே செய்ததுனால உலகத்தை விட அது பெருசு. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது. எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யறாங்க இல்லையா, அவங்க கடலை விட பெரியவர்கள் என்று 3 கேள்விக்கும் பதில் சொன்ன பிறகு அந்த சோழ மன்னன், நாளையிலேருந்து இவர் அமைச்சரா இருக்கட்டும், நீங்க ரெஸ்ட் எடுத்துங்கட்டார். அப்பாவுக்கு விஆர்எஸ், பையனுக்கு அமைச்சர், அதுவும் தலைமை அமைச்சர். ஒரு நாள் கூட ரெஸ்டே இருக்காது அவங்களுக்கு. சோழ நாட்டுக்கே இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அரசன் மூலியமாக அவர் ஏதோ நூல் படிச்சிட்டு இருக்காரு. அப்போ சேக்கிழார் போறாரு, அது ஒரு சிற்றின்பம் சார்ந்த நூலாக இருப்பதுனாலே அதெல்லாம் படித்தா ஆன்ம லாபம் கிடையாதுன்னு சொல்லி அப்போதான் நம்முடைய சுந்தரர் பெருமான் பாடிய தில்லைவாழ் அந்தனத்தம் அடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் இல்லையே எண்ணாத ஏற்பைக்கும் அடியேன், அந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை வருகின்ற திருத்தொண்டர் தொகையை சொல்றார். இதான் பேரின்பம், நீங்க படிக்கிறதெல்லாம் சிற்றின்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு கேட்கிறார் அரசன். அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி அடியார்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க, சிவபெருமானையே முழு முதற் கடவுளாக கொண்டவர்கள் அப்படின்னு. எல்லாம் ஒரு வரி தானே இருக்குது. தில்லைவாழ் அந்த நர்வு போட்டிருக்கு, அதுல என்ன வரலாறு இருக்கு? திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன்னு போட்டிருக்கு, இதுல என்ன சார் வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்றாரு சேக்கிழார். இவ்வளவுதான் சார் பாடியிருக்காரு, போராது. நீங்க என்ன பண்றீங்க, தமிழ்நாடு முழுக்க போங்க, இந்த அடியார்கள் எங்க வாழ்ந்திருக்காங்களோ போய் அந்த இடத்துக்கே போய் அந்த ஊர் மக்களை கேட்டு அந்த வரலாறு எழுதுங்கிறாரு. சார் சென்னையில திருவத்தியூர்ல ஒரு அடியார் வாழ்ந்திருக்காரு, 63 நாயன்மார்ல ஒரு அடியார் வாழ்ந்திருக்காரு. அவர் மட்டும் சேக்கிழார் சொல்றார், திருவத்தியூர்ல இந்த தெருவுல தான் இருந்தாருன்னு சொல்றாரு. இந்த குறிப்பிட்ட தெருவுல தான் அந்த நாயன்மார் வாழ்ந்திருக்காருன்னு எழுதுறாரு. எப்போ? 1000 வருஷத்துக்கு முன்னால. அது மாதிரி அந்தந்த இடங்களுக்கே போய் அந்த அடியார்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் திரட்டி கொண்டு வருகிறார். ஆனா நூலாக எழுத முடியவில்லை. சிதம்பரத்துக்கு வரார். சிதம்பரத்துக்கு வந்த பிறகு அங்க இறைவன் அவருக்கு உதவி செய்கிறார். சிதம்பரம் ஆகாயத்தலம், நாம் பேசுகின்ற ஒலிகள் அங்க போய் சேருது. அதுதான் அப்பர் பெருமான் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே என்று தேவாரத்தில். ஏன் சிதம்பரத்துக்கு அங்க போனார் அப்படின்னா, அங்கதான் அவருக்கு அந்த ஒலி கிடைக்கிறது. அப்போ இறைவன் அவருக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலகுலாவிய நீர்மலி வேலியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதுதான் இறைவன் எடுத்துக்கோ. இதை பிரதானமாக வைத்துதான் பெரிய புராணம் பாடுகிறார். அதில் 63 நாயன்மார்கள் வரலாறு விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 4000த்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் அதில் இருக்கிறது. அதில் அதிகமான வரலாற்று பகுதி யாருக்குன்னாக்கா திருஞான சம்பந்தர் வரலாறு தான் மிகப்பெரியது. 1200 பாடல் அவருக்கே. 4000 பாடல்ல 1200 பாடல் ஞான சம்பந்தருக்கே போயிடும். அதனால்தான் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல, பிள்ளை பாதி புராணம் பாதி. திருவாசகத்துக்கு என்ன சொல்லுவாங்க, தில்லை பாதி திருவாசகம் பாதி. திருவாசகத்துல இருக்கிறதே 51 பதிகம் தான், அதுல 25 பதிகம் தில்லை சிதம்பரத்தை பாடிப்பார். அப்ப தில்லையோட நெருங்கிய தொடர்புடையது திருவாசகம். இந்த திருவாசகத்துக்கு என்ன பொருள் கேட்கும்போது மணிவாசகர்
நடராஜரை காமிக்கிறார், அப்படியே அவருடைய போய் சேர்ந்துடுறார். அப்ப திருவாசகத்தின் பொருள் நடராஜ பெருமான் தான். இந்த பெரிய புராணத்துடைய சிறப்பு என்னன்னா, இதனுடைய மூலம் பாடலாகத்தான் இருக்கும், கதையா இருக்காது, பாடலாக தான் இருக்கும். இதை நீங்க தினம் ஒரு 10 பாடலோ 20 பாடலோ படித்து கொண்டு வரும் பொழுது நீங்க ஒரு பிரச்சனையை இறைவன்கிட்ட பிரார்த்தனையா வைக்கிறீங்க. எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு தொழில நஷ்டமா இருக்கு, என் மகனுக்கு திருமணம் ஆகல, இல்லை எனக்கு உடம்புல வியாதிகள்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இந்த பெரிய புராணம் படிப்பதற்குள்ளாகவே உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும். தினம் ஒரு பக்கம் படித்தா போதும், அதில் ஒரு 10 பாடல் தான் இருக்கும். தமிழில் தான் இருக்கு, ரொம்ப சிரமம் இல்லை, 4 வரி தான் இருக்கும். நாளாக உங்களுக்கு அந்த பெரிய புராணத்தின் மேலே ஈடுபாடு வந்துடும். தினம் ஒரு பக்கம் படிக்கிறது அப்படின்னு வச்சிங்கன்னா 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஆனால் அந்த புத்தகத்தை முடிப்பதற்குள்ளாகவே நீங்கள் இறைவனிடத்தில் என்ன பிரார்த்தனை செய்கிறீர்களோ அது நடக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் துன்பம் வருமோ அத்தனையும் அது. அந்த துன்பங்களை தீர்ப்பதற்கு அங்கே என்ன பண்ணிருக்காங்க, திருமுறைய மந்திர வார்த்தைகளாக வைத்திருக்கிறாங்க. இந்த திருமுறை பெட்டகர் பாருங்க, இதுல 12ஆம் திருமுறை தான் சேக்கிழார் அவருடைய பெரிய புராணம். ஞானசம்பந்தர் பாடியது 1, 2, 3, திருநாவுக்கரசர் பாடியது 4, 5, 6, சுந்தரர் பாடியது 7, மணிவாசகர் பாடியது 8ஆம் திருமுறை, திருவிசைப்பா திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறை, திருமந்திரம் 10ஆம் திருமுறை, 11ஆம் திருமுறை தான் காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 11 அடியார்கள் பாடியது 11ஆம் திருமுறை. அதுல சிவபெருமானும் ஒரு பாட்டு பாடியிருக்கார். 12ஆம் திருமுறை தான் திருத்தொண்டர் புராணம். இந்த அடியார்கள் வரலாற்றிலேயே சேக்கிழார் புராணத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, இவர் பெரிய புராணம் பாடியது மட்டுமல்ல. இப்ப ஞானசம்பந்தர் பாடிட்டாரு, அவர் போயிட்டார். திருநாவுக்கரசர் பாடினாரு, முக்தி அடைஞ்சிட்டாரு. ஆனா பாட்டுக்கு என்ன பொருள் சொல்லல அவங்க. ஆனா சேக்கிழார் மட்டும் என்ன பண்ணிருக்காரு, பெரிய புராணம் பாடியது மட்டுமல்ல, இவர் எழுதுறாரா என்ன பண்றாரு, அரசன் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் பெரிய புராணம் நிறைவு அடைந்த உடனே அரசன் சொல்றாரு, என்னங்க வெறும் பாட்டா பாடி வச்சிருக்கீங்க, யாருக்கு புரியும், நீங்களே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கன்ட்டார். சிதம்பரத்துல சித்திரை திருவாதிரை துவங்கி மறு வருடம் சித்திரை திருவாதிரை வரைக்கும் பெரிய புராணத்துக்கு விளக்க உரை கொடுத்துட்டார் சேக்கிழார். ஞானசம்பந்தர் பாடினார், அவர் போயிட்டாரு. திருநாவுக்கரசர் பாடினாரு, முக்தி அடைஞ்சிட்டாரு. ஆனா பாட்டுக்கு பொருள் சொல்லல. சேக்கிழார் மட்டும் என்ன பண்ணிருக்காரு, இதுல இருக்க அத்தனை பாட்டுக்கும் தினம் சொற்பொழிவு 365 நாளும் பேசியிருக்காரு. அப்ப முழு பாடலுக்கும் விளக்க உரை கொடுத்துருக்காரு. இதுதான் இந்த நூலுடைய சிறப்பு. இது எடுத்த உடனே கைலாயத்தை பத்தி தான் பேசுறார். கைலாயத்துக்கு அவர் கொடுத்துருக்க பேர் என்னன்னா திருமலை அப்படின்னு பேர். பொதுவா திருமலை அப்படின்னா எதை சொல்லுவோம்னா திருப்பதியை தான் சொல்லுவோம். கைலாயத்துக்கு தான் திருமலை அப்படின்னு பேர். பொன்னின் வெண்திருநீரு புனைந்தன மண்ணும் நீள்வரை மால்வரை பாலது தன்னையார்க்கும் அறிவறியான் மன்னிவாழ் கையிலை திருமாமலை. ரொம்ப தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய மலை, அதிலே அந்த பனிகள் கோடு போல இருக்கிறது. ஒரு தங்க குடத்திலே 3 திருநீர் கோடு போட்டார் போல இருக்கிறதாம். ஒரு அழகான தங்க குடம், அதுல அந்த பனி அப்படியே போயிட்டு இருக்கு. தூரத்திலேருந்து பார்த்தா கைலாயமே திருநீர் அணிந்தார் போல இருக்கிறது. இதான் ஆரம்பம். இதுல இருந்து தான் வரலாறு. அதுல உபமன்யு முனிவர் சொல்வதாக வரலாறு. இதுல குறிப்பிட்ட சில அடியார்கள் தான் அதிகமாக பேசப்படுகிறார். ஞானசம்பந்தர் தெரியும், திருநாவுக்கரசர் தெரியும், காரைக்கால் அம்மையார் தெரியும், கண்ணப்ப நாயனார் தெரியும், சிறுத்தொண்ட நாயனார் தெரியும். ஆனா தெரியாதவங்க யாராவது. இப்போ நம்ம சென்னைக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பகுதி தான் தெரியும், எல்லாமே தெரியாது. இந்த தெரு தெரியும், அந்த தெரு தெரியும், இதுலயே தெரியாது தெரியும்.
நம்ம சென்னையில மட்டும் 200 சிவன் கோவில் இருக்கு. நம்ம போயிருக்கோமா? முதல்ல பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போனாலே புண்ணியம். ஏன் கோயிலுக்கு போகணும்னா, அந்த வாரியார் சாமி சொல்லுவாங்க, உடலும் மனமும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கோயிலுக்கு போகணும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. உடல் நல்லா இருக்கு, மனசு நல்லா இல்லை. மனசு நல்லா இல்லை, உடல் நல்லா இல்லை. மனசுக்கும் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் மனசு நல்லா இருக்கணும். மனசு நல்லா இருந்து சாப்பாடு சுமாரா இருந்தாலும் சாப்பிடலாம். மனசு நல்லா இல்லை, கல்யாண சாப்பாடே வச்சாலும் சாப்பிட முடியாது. ஏன்? மனக்கவலை மாற்றல் அரிது. மனசுல ஏதோ ஒரு கலக்கு ஒண்ணுமில்ல வந்துட்டே இருக்கும். டிராபிக் ஜாம் ஆயிடும், அவ்வளவுதான். நமக்கு என்ன தெரியுமா டிராபிக் ஜாம் ஆகுங்க? சார் ஒரு இடத்துக்கு போகலான்னு வந்தா என்ன சார்னா, சென்னை அப்படித்தான் இருக்கு. நாம நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்குலாம் போயிட முடியாது. என்ன டிராபிக் வரும் தெரியும். அந்த மனசுல இருக்க கவலையை நீக்கிற இடம் தான் கோயில். ஏன் கோயிலுக்கு வர சொல்றாங்க அப்படின்னா, இங்க அருள் சக்தி நிறைய இருக்கிறதுனால, இங்க பூஜைகள்லாம் தொடர்ந்து நடப்பதனால, அந்த அருள் சக்தி மூலியமாக நமக்கு இந்த மனசுல இருக்க குழப்பங்கள் நீங்கும். கோயிலுக்கு வந்தா மட்டும் போறாது, கோயிலை வலம் வரணும், கருவறையில போய் பெருமான வழிபாடு செய்யணும், திருநீர் வாங்கும் போது பஞ்சாட்சரம் சொல்லி வாங்கணும், திருநீர் அணியும் போது நமச்சிவாயம் சொல்லி அணியணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து கிளம்புறதுக்கு முன்னால கருவறையில பெருமானை நினைந்து நமச்சிவாயத்தை நினைந்து வீட்டுக்கு போயிடும், அவ்வளவுதான். ஆனா இதை பார்த்தா ரொம்ப சுலபமா தெரியும். ஆனா இதை முறையா செய்யணும். முறையா செய்யும் போதுதான் பலன் கிடைக்கும். நமக்கு நினைச்ச இடத்துலலாம் கீழே விழுந்து வணங்குறது, திருநீரை வாங்கிட்டு தட்டி விட்டுறது, திருநீர் அணிந்தவர்களை கேலி பேசுவது, கோயிலுக்கு போறவங்களையே தப்பா பேசுறது. கோயிலுக்கு போறோம் சொன்னோம், என்னது இப்ப கோயிலுக்கு போறீங்க, ஏன்பா இப்படி கெட்டு போயிட்டாங்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் கெட்டு போயிட்டவன் தான் கோயிலுக்கு போவானு. பாலனாய் கழிந்தனாலும் பனிமலர் கோதை மார்த்தம் மேலனாய் கழிந்தனாலும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். அப்ப சுவாமி சொல்றாரு, 10 வயசுலயாவது எனக்கு பக்தி வந்திருக்கணும், வரலப்பா. சரி கல்யாணம் ஆன பிறகு வரலான்னு பார்த்தா அது கல்யாணம் குடும்பம் அப்படி போயிட்டேன். வயசான பிறகு நான் வெளியே வரவே முடியல, என்ன உடம்பு உழைக்கல, உன்னை வழிபாடு செய்வதற்கே எனக்கு எண்ணமே கொடுக்கலையே. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இன்றைக்கு நாம் இதை கேட்கிறோம், சிவபெருமானை நினைக்கிறோம்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு அந்த அருளை தந்திருக்கிறார். இல்லைன்னா இதெல்லாம் தொடவே முடியாது. நிறைய பேர் திருமுறை புத்தகம்லாம் வாங்கிடுவாங்க, இதை எடுத்துட்டு அப்படி வச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் இவர் ஒரு இடத்துல இருப்பாரு, புத்தகம் ஒரு இடத்துல இருக்கும். என்ன சார் இது எடுத்த உடனே படிக்கவே முடியலையே சார். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். சரி தூக்கம் வருது இல்லை, அதுக்காக சந்தோஷப்படு. எவ்வளவு பேர் தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் அப்படி ராத்திரில ஒரு தினம் ஒரு பதிகம் படிக்கணும். ஏறக்குறைய நம்முடைய திருமுறைகள் எல்லாம் சேர்த்து 18,600 பாடல்கள். எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 5 பதிகம் படிச்சா போறோம். 1.5 வருஷத்துல எல்லா பாட்டும் படிச்சிடும். ஒரு நாளைக்கு 5 பதிகம் 15 நிமிஷம் தான் ஆகும். ஒரு பதிகங்கிறது 10 பாட்டு. ஞானசம்பந்தர் புக்கை எடுத்து ஒரு பதிகத்தை படிச்சீங்கன்னா 2 நிமிஷம் ஆகும். மெதுவா படிச்சா 3 நிமிஷம் ஆகும். அது மாதிரி ஒரு 5 பதிகம் படிச்சீங்கன்னா 12 இல்ல 15 நிமிஷம் ஆகும். அது என்ன ஆகும்னா, இந்த திருமுறையை ஓத ஓத நம் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாததெல்லாம் வெளியே போயிடும். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷம் இல்லை, வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லை அப்படின்னா, அந்த வீட்டுல ஏதோ நமக்கு குழப்பம் தரக்கூடிய சக்திகள் இருக்கு. இந்த திருமுறையை படிக்கிறோம், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இதெல்லாம் படிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஒலி அலைகள்லாம் மந்திர அலைகளா மாறிடும். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்தியெல்லாம் வெளியே போய் வீட்டுக்குள்ள போன உடனே நாம ஒரு கோயில்ல இருக்கிற மாதிரியே வரும். காரணம் இந்த திருமுறை பாடல்கள். எல்லாரும் வாங்கிடுவாங்க, புத்தகம்லாம் வாங்கிடுவாங்க. ஆனா படிச்சீங்களான்னு கேட்டாக்கா டைம் இல்லைன்ற. அதுக்குதான் முற்றோதல் வைக்கிறது. எதுக்குன்னாக்கா எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். இப்ப எல்லா கோயிலையும் திருவாசகம் படிக்கிறாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து படிக்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில அடியாரோட சேர்ந்து இருக்கணும். இதுல இன்னைக்கு நம்ம ஒரு அடியாரை பார்க்க போறோம். அவர் பேர்
அமர்நீதி நாயனார்னு பேர். அவர் கும்பகோணத்துல பழையாறை என்ற இடத்துல வணிகர் குலத்தில பிறந்தார். வணிகர்னா வியாபாரம் பண்றவங்க. நிறைய பணம். அந்த காலத்திலேயே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு. துணியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காரு. அப்போ பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. இந்த பழையாறை என்பது கொஞ்சம் பழமையான சிவன் கோயில். இந்த இடத்துல அப்பர் பெருமான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஊருக்கு வந்திருக்கிறார், பழையாறைக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தா கோயில் திறக்கவே இல்லை. அங்க இருக்கவங்களை கேட்கிறாரு, என்னப்பா மணி 6 ஆச்சு, கோயிலே திறக்கல. அந்தந்த காலங்களுக்கு பூஜை செய்வாங்கல்ல, காலையில ஒரு பூஜை பண்ணுவாங்க, உச்சி காலத்துல ஒண்ணு பண்ணுவாங்க, சாயரட்சியில ஒண்ணு பண்ணுவாங்க, பள்ளியறை பூஜை பண்ணுவாங்க. 6 கால பூஜை, ஏன் கோயிலே திறக்கல அப்படின்னு கேட்கிறேன். ஐயா இந்த கோயில் மூடி ரொம்ப நாள் ஆகுதுங்க, நீங்க வேற ஏதாவது கோயிலுக்கு போங்க, இது திறந்து நாங்க பார்த்ததே கிடையாது. எங்க அப்பா காலத்துலயும் திறக்கல, எங்க தாத்தா காலத்துலயும் திறக்கல, ஏறக்குறைய 100 வருஷமா மூடிதாங்க இருக்கு. ஐயோ, ஒரு சிவன் கோயில் இருந்து அந்த காலத்துக்கு பூஜை நடக்கவில்லை என்றால் பருவத்திலே வர வேண்டிய மழை வராது. இது திருமந்திரத்தை சொல்றார். சார் ஒரு கோயில் இருக்கு சார், அது திறக்கிறதே இல்லை, அங்க வழிபாடே நடக்கலை அப்படின்னா மழை வராதுன்றார். ஒரு 10 நாளைக்கு முன்னால மழை வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சணும். அடிச்ச வெயிலே இனிமேல் பாருங்க மழை எப்படி வரப்போகுது பாருங்க. மழை அடிப்படை இல்லையா? முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் மன்னவனாருக்கு தீங்குள வாரி கொன்றும். முன்னவன்னா சிவபெருமான், அவருக்கு பூஜை நடக்கல அப்படின்னா அந்த ஊர்ல மழை வராது. கண்ணம் கரவு மிகுத்திடும், திருட்டு பையெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுவான். யார் சொல்றாரு? என்னரும் நந்தி, நந்தியம் பெருமான் சொல்றாரு. யாருக்கு? மக்களுக்கு சொல்றாரு. அப்பா ஒரு சிவன் கோயில் இருந்தா அங்க காலந்தோறும் பூஜை நடக்கணும்பா, மூடி இருக்கக்கூடாது. அப்படி மூடியே இருந்தா அங்க மழை வராது. மழை இல்லைன்னா எந்த விளைச்சலும் கிடையாது, பயிர் கிடையாது, தொழில் கிடையாது, மக்களுக்கு வாழ்வு கிடையாது. அதனால அப்பர் என்ன பண்றாரு, இந்த கோயிலை திறந்து வச்சுதான் நம்ம அடுத்த ஊருக்கு போவோம். இப்ப நாங்களாம் தல யாத்திரைக்கு போறோம் சார், இந்த கோயில் மூடி இருக்குன்னா சார் அடுத்த ஊரை பாருங்க சார், நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு போயிடுவோம் நம்ம. அவர் அப்படி இல்லை, அந்த கோயில் வாசல்லையே கண்ணை மூடி உட்கார்ந்துட்டார். இந்த கோயிலை திறந்து வழிபாடு செய்த பிறகுதான் நான் அடுத்த கோயிலுக்கு போவேன்ட்டார். இது யாருக்குன்னா அவருக்கும் சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஊர் மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. யாரோ ஒரு வயசானவர் வந்திருக்காரு, உட்கார்ந்துருக்காரு, ஏதோ தியானம் பண்றாரு. இந்த செய்தி அரசனுக்கு போகும். ஐயா ஒரு சிவனடியார் வந்திருக்காரு, கோயில் வாசல்ல ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்காரு, என்ன காரணம் தெரியல, ஆனா யார் கூட பேச மாட்டேங்கிறார். அன்றிரவு அரசன் உறங்கும் போது சிவபெருமான் கனவுல வந்து சொல்றார், உங்க ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கே, அது ரொம்ப நாளா வழிபாடு இல்லாம இருக்கு, அதுக்காக ஒரு சிவனடியார் வந்து பட்னியா இருக்கிறார். நாளை காலைல முதல் வேலை கோயிலை திறந்து ஆகம முறைப்படி பூஜை பண்ணணும். கோயில்னா ஆகமம் தான். இப்போ நம்ம வீட்டுல பண்றது ஒரு முறை, ஆனா கோயில்ல பண்ணும்போது ஆகம முறைன்னு இருக்கு. கொடிமரம், பலிபீடம், நந்தி, கருவறை, இந்த அமைப்புல தான் கோயில் இருக்கும். பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். அதுல சில கோயில் கிழக்கு பார்த்திருக்கோம், சில கோயில் மேற்கு பார்த்திருக்கோம், சில கோயில் வடக்கு பார்த்த கோயில் இருக்கு, சில கோயில் தெற்கு இருக்கு. ஆனா நம்ம பார்க்குற கோயில்ல கிழக்காதான் இருக்கும். இந்த மேற்கே பார்த்த கோயில்ல இறைவன் என்ன பண்ணுவாரு, நீங்க போய் உலக பொருளை கேட்டா கொடுக்க மாட்டாரு, அந்த சக்தி அம்பாள்கிட்ட கொடுத்துருவாரு. உதாரணம் மயிலாப்பூர். மயிலாப்பூர்ல சுவாமி சன்னதியில கூட்டமே இருக்காது. எங்க இருக்குன்னா கற்பகாம்பா கிட்ட இருக்கும் பவர் அங்க. திருவான்மூர் மேற்கே பார்த்த கோயில். நான் சென்னையில கோயம்பேடுல ஒரு சிவன் கோயில் பேசுறேன், வடக்கு பார்த்த கோயில். சிவபெருமானும் வடக்குல இருப்பாரு, அம்பாளும் வடக்கே இருக்கும். காசியில அப்படித்தான் இருப்பாரு. இந்த வடக்கே பார்த்த நிலை வந்து ரொம்ப ஒரு மடங்குக்கு 1000 மடங்கு பலன் தரும். இப்ப நம்ம ஒரு பூஜை பண்றோம், திருமுறை ஓதுறோம், நோய்க்கு மருந்து சாப்பிட்றோம், பரீட்சைக்கு படிக்கிறோம், தியானம் பண்றோம், ஜபம் பண்றோம், இதெல்லாம் வடக்கு திசையில உட்கார்ந்து செய்தால் சீக்கிரமா பலன் கிடைக்கும். ஒரு பையன் சரியா படிக்கல சார், ஆனா வடக்கு திசையில உட்கார்ந்து படிக்க சொன்னீங்கன்னா சீக்கிரம் நல்லா வாங்குவோம்.
ஒருத்தர் வந்து சிவபூஜை பண்றார், தீட்சை வாங்கியிருக்கிறார். அவர் வடக்கு திசையில உட்கார்ந்து செய்தால் சீக்கிரமா பலன் கிடைக்கும். வடக்கு திசையில செய்யக்கூடாதது தலையை வச்சு படுக்க கூடாது, மூளையில பாதிப்பு வரும்ன்றாங்க. வடக்கு திசையில கைலாயம் இருப்பதனால வடக்கு திசையில படுக்கக்கூடாது. மற்றபடி எதை செய்தாலும், படித்தாலும், பூஜை செய்தாலும், தியானம் செய்தாலும் பல மடங்கு பயன். இப்ப இருக்கவங்களுக்கெல்லாம் கிழக்கு மேற்கே தெரியாது. அந்த காலத்துல முதல்ல கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஆப்ஸ் தான். மனக்கணக்குன்னு ஒண்ணு இருந்ததுங்க அந்த காலத்துல. வாய்ப்பாடு இல்லாம நீங்க கணக்கே போட முடியாது. வாய்ப்பாடை ஒப்பிச்ச பிறகுதான் கணக்கு பாடமே ஆரம்பம். அதுல 16வது வாய்ப்பாடு வரைக்கும் நீங்க படிச்சாகும். இப்ப 2x2 கேட்டால இவ்வளவு கஷ்டமான கணக்கெல்லாம் கேட்குறீங்களேங்கிறாங்க. ஏன்னா கால்குலேட்டர் கிட்ட மாட்டிக்கிட்டோம் நம்ம. சார் 116x126 மனக்கணக்குல சொல்லுவாங்க சார். ஏன்னா பயிற்சி தான். இப்போ நம்ம போன் நம்பர் இருக்க, இதுக்கு முன்னால போன் நம்பர்ல 5 நம்பரா இருக்கும். ஒவ்வொருத்தரும் 50 நம்பர் சொல்லுவாங்க சார். அந்த காலத்துல நோட்டு கிடையாது, பேனா கிடையாது. இப்ப அவன் நம்பரே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சார் உங்க நம்பர் என்னன்னா பக்கத்துக்கு எவனுக்கோ ரீசார்ஜ் பண்ணிடுறான். அதை ஒரு நம்பர் மாத்தி போட்டா இன்னொரு கூடும். என் பக்கத்துல ஒருத்தர் ரீசார்ஜ் பண்றாரு, அவர் நம்பர் கடைசி நம்பர் தப்பா சொல்லிட்டாரு. என்ன சார் எனக்கு வரலையேங்கிற. சார் நீங்க சொன்ன நம்பருக்கு தான் சார் ரீசார்ஜ் பண்ணேன். ஐயோ கடைசி நம்பர் தப்பா இருக்கு சார் அப்படின்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கன்னாரு. அவன் சொன்னான், நானே 10 ரூபா ரீசார்ஜ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுருந்தேன், யாரோ கடவுளா பார்த்து 100 ரூபா கொடுத்துட்டாரு, திருப்பி எல்லாம் கேட்காதட்டாவன். அவனுக்கு 10 ரூபா இல்லை அங்க பண்றதுக்கு. இவர் நம்பர் சொன்னோன்னா அவனுக்கு லாட்டரி பிரைஸ். அங்க நம்ம நம்பரே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு எவ்வளவு ஞாபக மறதியில் இருக்கோம்னு பாருங்க. ஓ நம்ம சிலதெல்லாம் படிக்கிற அத்தனையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? வயது ஆக ஆக ஞாபக சக்தி குறையும். ஏன் அதை செய்யறாரு அப்படின்னா, ரொம்ப ஞாபக சக்தி இருந்தா தேவையில்லாத கவலை எல்லாம் வந்துடும். அதை குறைக்கிறாரு. குறைச்ச உடனே என்ன ஆகுது, இன்னைக்கு என்ன வேணும், காலையில என்ன பண்ணோம், சாயங்காலம் என்ன பண்ண போறோம், இதேதான் 10 வருஷத்துக்கு முன்னால பண்ணு எனக்கு இருக்காது, தேவையில்லை. இந்த நிலைக்கு திருமுறை கூட ஞானியெல்லாம் எவ்வளவு பாடியிருக்காங்கன்னா 1,00,000 பாடல் பாடியிருக்காங்க. அந்த சோழ மன்னன் அழறான், இவ்வளவு பாடல் கிடைக்கலன்னா இறைவன் சொல்றாரு, இந்த யுகத்துக்கு இவ்வளவு போரும். 18,646 பாடல் கொடுத்துருக்காருன்னா அதையே நீ ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். திருப்புகழ் உண்மையிலேயே 16,000 பாடல்கள் பாடியிருக்காரு அருளினார். நமக்கு 1,324 பாடல் தான் கிடைச்சிருக்குது. நீங்க யார வேணா திருப்புகழ் படிக்கிற போய் கேளுங்க, எல்லா திருப்புகழும் படிச்சிருக்கீங்களான்னா அதுல கிடையாது. திருக்கரங்குன்றம் 1, திருச்செந்தூர் 1, பழனி 1, சுவாமிமலை 1, திருத்தணி 1, பழமுதிர்ச்சோலை 1. அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் இருக்கா? அறுபடை வீடு மட்டுமே 416 பாடல். ஏதோ இறைவன் கருணையினால அத்தனை பாடலையும் பிரிச்சு எழுதினேன். நான் படிக்கிறதுக்காக பிரிச்சு எழுதினேன். 11 மாதங்கள் ஆச்சு அது எழுத. இல்லைன்னா அதெல்லாம் நம்ம அவளால புரிஞ்சுக்க முடியாது. தினம் காத்தால எழுந்த உடனே எழுதுறது தான். அதே மாதிரி 12 திருமுறையும் கையில எழுதியிருக்கேன் நான். வெறுமை இல்லை, ஞானசம்பந்தர் பதிகம் எடுத்து ஒரு பதிகம் முழுக்க எழுதுனா தமிழும் நல்லா வரும், பொறுமையும் வரும். இப்ப லெட்டர் எழுதுற பழக்கமே கிடையாது. கடைசியில என்ன இப்ப தெரியுமா, ஒன்னொன்னா இழந்து கொண்டே இருக்கிறோம். நல்ல பழக்கங்கள்லாம் திருமுறை எழுதிப்பா. இந்த பழையாறை என்ற தளத்துல அப்பர் பெருமான் தியானம் இருந்து, அவர் தியானத்திற்காக இறைவன் அரசனிடத்துல கனவுல போய் கோயிலை திறந்து முறைப்படி பூஜை செய்து, அந்த பழையாறை என்ற இடத்துல அந்த கோயிலை திறந்து தினந்தோறும் பூஜை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் அப்பர் பெருமான். அப்ப அவர் வந்து உழவார பணி மட்டும் செய்யல, மூடி இருந்த கோயில திறந்திருக்கார். இந்த தளத்துலதான் அமர்நீதி நாயனார் வணிகர் குலத்துல வந்தவர். நிறைய வியாபாரம், நிறைய பணம்.
அவருக்கு தொண்டு செய்யணும்னு எண்ணம் வரும். யாராவது சிவனடியார்கள் வந்தா அவங்கள அவர் மடத்துல தங்க வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு புது துணிமணி கொடுப்பார். அந்த காலத்துல சிவனடியார்கள் ஒரு கோவணம் கட்டியிருப்பாங்க, அதான் உடை, அவங்களுக்கு வேற கிடையாது, கோவணம் தான், அதுவும் புதுசு. கோவணம்னா என்னன்னா ஏதோ கிழிஞ்ச துணி இல்லை, அதுக்குன்னு நெய்யப்பட்ட துணியை கொடுப்பார். இதை செய்துட்டு வர எல்லாம் நல்லபடியா நடந்தா 63 நாயன்மார் லிஸ்ட்லயே வராதே. அங்கேருந்து என்ன பண்றார், பக்கத்துல திருநல்லூர் இடத்துக்கு போறார். இந்த திருநல்லூர்ல நிறைய விழாக்கள்லாம் நடக்கும். இந்த திருநல்லூர்ல தான் அப்பர் பெருமானுக்கு திருவடி தீட்சை கொடுத்தார் இறைவன். திருவடி தீட்சைய கொடுத்தார். அந்த கோயில்ல சிவலிங்கம் ஒரு சிறப்பு தன்மையுடைய, வாய்ப்பு இருந்தா கும்பகோணத்திலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர்ல அந்த கோயில் இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு நாளைக்கு அந்த சிவலிங்கம் 5 முறை நிறம் மாறும். காலையில ஒரு கலர், 11 மணிக்கு ஒரு கலர், 1 மணிக்கு ஒரு கலர், சாயங்காலம் ஒரு கலர், நைட்டு ஒரு கலர். யாராவது லைட் அடிக்கிறாங்களா சார்னா இல்லை, தானாவே மாறு. பஞ்சவர்ணேஸ்வரர் பேர் சுவாமிக்கு. இங்க சென்னையில தக்கோலம்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கு. மழை வந்தா அந்த சிவலிங்கம் வெள்ளையாயிடும். மிகப்பெரிய போர் வரப்போகிறது என்றால் சிகப்பாயிடும். இதெல்லாம் அறிகுறி மழை வரப்போகுது அப்படின்னா அந்த லிங்கம் கலர் மாறும். இந்த திருநல்லூர் இடத்துல இந்த சிவலிங்கம் ஒரு நாளைக்கு 5 முறை நிறம் மாறும். இது நாங்க நேரா பார்த்துருக்கோம். இது வெறுமை யாரோ சொன்னதெல்லாம் இல்லை, நேரடியா போயிருக்கோம். ஏறக்குறைய 276 தேவார தலங்கள்ல 260 தலங்கள் நான் நேராக போய் பார்த்துருக்கேன். ஏறக்குறைய அது ஒரு 4-5 வருஷம் அதே வேலை. மாசத்துல 2 நாள் தல யாத்திரை, 2 நாள் சனி ஞாயிறு எடுத்துட்டு 20 தலம் பார்த்துருவோம். 20 தலத்துக்கும் போய் அந்த தலத்தின் கொடிமரத்தின் அருகே சென்று தல சிறப்பை சொல்லி அதுக்கப்புறம் கருவறைக்கு போய் அந்த தலத்தினுடைய தேவாரத்தை படித்த பிறகுதான் வழிபாடு. அந்த மாதிரி என்ன இருந்தா இங்க சேரு இல்லையா, எங்க கூட்டத்துக்கே வராதிங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த டீமே பிடிக்காது. ஏதோ போனோமா கற்பூரம் வாங்கிட்டு வந்தோமா பிரசாதம், அது இல்லை. அந்த தலத்துக்கு போனா அந்த தலத்தினுடைய தேவாரத்தை படிக்கணும். ஏன்னா சுவாமி கேட்கிறாரு. நீங்க திருமுறை படிக்கும் போது யார் கேட்கிறாங்களோ இல்லையோ அவர் கேட்கிறாரு. திருமுறை மேல ரொம்ப ஈடுபாடு. அதனால்தான் நீங்க வீட்டுல திருமுறை படிச்சீங்கன்னா அப்படியே லேசா ஒரு காத்து வருதுன்னா சுவாமி வர்றாரு. ஒரு பதிகம், ஒரு பாடலை எடுத்து படிக்கிறீங்க, புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவைந்திட்டு ஐமேல் உண்டி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் பலவந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறே. திருவையாறு தேவாரம். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நீங்க திருவையாறு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்திலிருந்து எந்த தலத்தினுடைய தேவாரத்தை படிக்கிறீங்களோ அந்த தலத்தை வழிபட்ட பயன் கிடைக்குதான். இப்ப அதை யார் சொன்னா நம்பலாம்? அருளாளர்கள் சொல்றாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தை பதிவு செய்யறார். சார் நான் சிதம்பரம் போகல சார், ஆனா சிதம்பரம் தேவாரம் படிக்கிறேன். கற்றாங்கெரியோம்பி கலிகை வாராமே செற்றார் வாழ்த்தலிலை சிற்றம்பலம் மேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. ஞானசம்பந்த தேவாரம் அப்பர் பெருமான் பாடியிருக்காங்க, சுந்தரர் பாடியிருக்காரு, மாணிக்க வாசகர் சிதம்பரத்தை தான் அதிகமா பாடியிருக்காரு. நான் சிதம்பரம் போகல, ஆனா படிக்கிறேன். அந்த பதிகம் படிக்கும்போது அந்த சிதம்பரத்தை வழிபட்ட பயன் கிடைக்கிறது. உண்ணாமலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரல் மழலையும் முழவதிலும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவண்ணம் அருமே. உண்ணாமலை உடலாகிய அண்ணாமலையம். அப்ப நமக்கு ஒரு கொடுத்துருக்காரு, என்னால் அந்த இடத்துக்கெல்லாம் வர முடியலங்க, வயசாச்சு அப்படின்னாக்கா ரொம்ப பயணம்லாம் செய்ய முடியாது, உடல் ஒத்துழைக்காது, அப்படியே போனாலும் திரும்பி வந்தா வீட்டுல திட்டுவாங்க, உனக்கு எதுக்கு வயசான காலத்துல இந்த வேலை உனக்கு அப்படின்னா. என்னன்னா உடம்பு இல்லை, மனசு ஆசைப்படுது, காசிக்கு போகலாமா,
இங்கே போகலாமா? எங்கேயும் போக முடியாது, நீ டாக்டர் வீட்டுக்கு தான் போகணும் கட்சியில், ஏன்னா அதுதான் பக்கத்தில் இருக்கும். இளமை காலத்தில் போயிட்டு வந்தால் உடம்பு சமாளிச்சுக்கணும். இங்கே கூட வயசானவங்களாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாள் படுத்துருவாங்க வீட்டில், முடியல, அப்படியே உட்காந்துட்டே வந்தால் என்ன ஆகும்? முதுகு வலிக்கும். ஆனாலும் ஆசை. சரி, ஏதோ இந்த பிறவியில இறைவன் நமக்கு எவ்வளவு தலங்கள் அனுமதி தந்திருக்கிறாரோ அதான் பார்க்க முடியும். நான் நினைச்சுக்கலாம் சார் மாசம் மாசம் திருவண்ணாமலைக்கு போலான்னு, அவர் வச்சிருக்காரு, அவ்வளவுதான், அதோட சரி, அந்த பக்கமே போக முடியாது. இன்னைக்கும் திருவண்ணாமலையில கிரிவலம் செய்ததிலேயே சாதனை படைத்தது ஒரே ஒருத்தர் தான். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஏறக்குறைய 1,00,000 தரம் கிரிவலம் வந்திருக்கிறார். சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகர்ஷிய அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தார். ரமண ஆசிரமம் போறீங்கல்ல, அதுக்கு முன்னால இருக்குதான் சேஷாத்ரி சுவாமிகள். அவர் தான் திருவண்ணாமலைய வலம் வந்ததுல ரெக்கார்ட் பிரேக் அவர் தான். அவர் அம்பாளுடைய அம்சம். அவரை பத்தி படிச்சேன் நான். அவ்வளவு திருவண்ணாமலையினாலே சித்தர்கள் தான். இந்த அமர்நீதி நாயனார் இந்த நல்லூர் என்ற இடத்துக்கு வந்து மடம் அமைத்து அடியாருக்கு தொண்டு செய்கிறார். இது வரைக்கும் நல்லா போயிட்டு, சிவபெருமான் இப்ப சிவனடியாரா வர்றார். வந்து என்ன பண்றாரு, அந்த மடத்து வாசல்ல நின்று இவரை கூப்பிடுறார். ஐயா அமர்நீதி நாயனார் இருக்காராமே, அவர் யாரு, கூப்பிடுங்க. அவரே வர்றார். இவர் புது சிவனடியார், இவரை பார்த்ததில்லை, அதனால வணங்குறார். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே, அவ்வளவுதான். திருநீர் அணிஞ்சிருக்காரு, ருத்ராட்சம் போட்டிருக்காரு, சிவனடியார், அவ்வளவுதான், வணக்கம். சிவபெருமான் சொல்றாரு, நீங்க நிறைய நல்ல தொண்டெல்லாம் செய்றீங்களாம், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறேன். சொல்லுங்க ஐயா. இப்போ நான் ஒரு கொம்பு வச்சிருக்கேன்ல, தண்டு, அதுல ஒரு கோவணம் இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். இன்னொன்னு என்கிட்ட இருக்குது, குளிச்சுட்டு வந்து இதை நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுத்துங்க, இவ்வளவுதான் சார், இதை பத்திரமா வச்சுங்க அப்படின்ட்டு. இது ஒரு விஷயமா? இதை பத்திரமா வைக்கிறது பெரிய கஷ்டமா? அப்படி நான் வரப்போற கிளைமேக்ஸ் என்னன்னு அவருக்கு தெரியாது. சிவபெருமான் தான் வந்திருக்காருன்னு தெரியாது, சிவனடியார் தான், அவ்வளவுதான் தெரியும். அதை வாங்கினார், படத்துல ஒரு ஓரமா வச்சார். சிவனடியாரா வந்தார் சிவபெருமான். அப்படி அப்படி தெருமுனைக்கு போனார். சேக்கிழார் சொல்றார், எல்லாம் தான் கொடுத்து வாங்கவல்லான், கொடுத்தவனும் அவன் தான், எடுத்தவனும் அவன் தான். இந்த உடம்ப கொடுத்தாரு, நல்லா இருக்கும்போது உடம்ப பத்தி தெரிய மாட்டேங்குது. உடம்புல ஏதாவது ரிப்பேர் ஆன உடனே அப்போதான் நமக்கு சாப்பிடக்கூடாதெல்லாம் ஆசை வரும். எப்போ ஜுரம் வருதோ அப்போதான் மசால் தோசை கேட்பான், ஏன்னா அப்போதான் கொடுக்க மாட்டாங்க. நல்லா இருக்கும்போது சாப்பிட்டுருக்கலாம்ல, வராது. எப்போ உடம்புல பிரச்சனை வருதோ ஆசை ஜாஸ்தி ஆகும். இவர் தான் கொடுத்தாரு இப்படின்னாரு, இவருக்கே வந்துடுச்சு. இது காணாம போனது அவருக்கு தெரியாது. அவர் வாங்கினார் சார், அவர் ஒரு பீரை வச்சுக்காரு, வச்சுட்டு வேலையை பார்க்கப்பட்டார். இவர் போய் குளிக்க போனார் பாருங்க, குளிக்கவும் இல்லை, குளிச்சா மாதிரி வர்றாரு, நனைஞ்சிட்டு வர்றாரு. அது மறுபடியும் வாசல் இருந்து அமர்நீதி நாயனாரை கூப்பிடுறாரு. ஐயா அப்படின்னா, என்னங்க ஐயா நனைஞ்சு போயிருக்கீங்க? ஆமாங்க ஐயா, நான் உங்ககிட்ட கொடுத்தேன்ல அந்த கோவணத்தை கொடுங்க, மாற்று உடை அதான், அதை கொடுத்தீங்கன்னா நான் வந்து மாற்று உடையை வச்சுக்கிட்டு வரேன். ஐயா கொஞ்சம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்கே போனால் அதை காணும். அதான் எடுத்து வச்சுக்கிட்டாரு இவர. எல்லாம் தான் கொடுத்து வாங்க வல்லான். ஒரு பழைய பாடல் ஒன்று வரும், கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டின்னு வரும் பாட்டு. நீங்கள் பழைய படங்களில் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த பாடல் ரொம்ப பிரபலம் அந்த காலத்தில். அதை இந்த கதை படிக்கும்போது நினச்சிப்பேன், அவர் வந்து ரொம்ப இதெல்லாம் படிச்சு தான் எழுதியிருப்பாரோ அப்படின்னா. பழைய பாடல்கள் எல்லாமே கருத்துள்ள பாடலாக இருக்கும். இப்போ கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும், ஏன்னா அது தமிழ் உணர்வோடு எழுதப்பட்ட பாடல். அதே தான், எல்லாம் தான் கொடுத்து வாங்க வரலாம். உள்ள போய் தேடுறாரு, இல்லை. ரொம்ப பயந்து போய் வந்து, ஐயா நீங்க கொடுத்தது காணாம போயிட்டு, நீங்க கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு, என்கிட்ட வேற துணி இருக்கு, வேஷ்டியா வேணாலும் வேஷ்டி இருக்கு, கோவணமா இருந்தாலும் கோவணமா இருக்கு, நான் அதை தரேன். நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், இது ரொம்ப புனிதமானது, வேற எங்கேயும் கிடைக்காது,
இதை பத்திரமா வச்சுக்கோன்னு தான் சொல்லிட்டு போனேன். இதை தொலைச்சிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்னமோ தொண்டு செய்யறன்றான். இப்படிதான் அடுத்தவன் பொருள்லாம் எடுத்துக்கிறியா நீன்றார். எடுத்ததே இந்த ஆள் தான். ஒரு பெரிய சொற்பொழிவாளர் சொல்லுவாரு, பெரிய புராணத்துல வர 63 நாயன்மார்களும் ஹீரோ, ஒரே ஒரு வில்லன் இவர் தான். இவர் எங்கேயுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டார். எல்லாமே அகைன்ஸ்ட் ரூல்ஸா இருக்கும். ஆனா நல்லதா பண்ணிடுவார். இப்ப இவர் எடுத்தது தப்பு தானே, அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு திரும்பி வரும்போது இவரே எடுத்துக்கிட்டாருன்னா அது அவருக்கு தெரிஞ்சா கோவம் வராதா? ஓ நீயே எடுத்து நீனே ஃபிலிம் காட்டுறேன்னு நம்ம ஆளா இருந்தா கேஸை மாறும். நீயே கொடுத்து நீயே எடுத்து போட்டியா, நீ தான் திருடன். அதான் யூ சொல்ற, நீ என்ன இப்படிதான் வியாபாரம் பண்றிய? நீ என்னமோ தொண்டு செய்யற அது செய்யறன்னா எனக்கு நான் என் பொருளை கொடுத்தாரு. ரொம்ப நேரம் வாதாடி அழுது போராடி அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு பக்குவத்துக்கு வந்தேன். ஐயா என்கிட்ட ஒரு தராசு இருக்கு, அந்த தராசுல இன்னும் ஒரு கோவணம் வச்சிருக்கீங்களே அதை வைங்க, அதுக்கு சமமா வந்ததுன்னா எதை வேணா கொடுத்துட்றேன்ட்டார். இதுவும் தப்பு. ஏன்னா நம்பாள் பிளான் பண்ணிட்டாரு அவனை கவுகிறதுன்னு. இவர்கிட்ட இருக்க ஒரு கோமணத்தை கொடுத்தாரு. தராசோ அந்த காலத்துல கட்ட தொட்டியில ஒரு தராசு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பெருசா இருக்கும். ஏன்னா விறகெல்லாம் போடணும்னா அந்த தராசு தட்டு அந்த அந்த மாதிரி கடைங்களுக்கு போனவுதான் அந்த தராசை பார்த்துக்க முடியும். இப்ப எல்லாம் இருக்கான்னு தெரியல. நமக்கு ஹீட்டர்லாம் வந்துடுச்சு. அப்பெல்லாம் நீங்க விறகு அடுப்பு தான், சமையலே விறகு அடுப்பு தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தராசு எடுத்து வந்தார். இவருடைய சிவபெருமானுடைய கோவணத்தை வச்சு வேஷ்டியா வைக்கிறாரு. தட்டு சமநிலைக்கு வரல. ஆக்சுவலா இத்தினூண்டு துணி, இதுக்கு என்ன வைக்கணும்? இதே மாதிரி இன்னொரு துணியை வச்சா பேலன்ஸ் ஆகும். இப்போ இந்த செல்போன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது 500 கிராம்ஸ். இது இங்கே ஒரு தட்டில் வச்சு இன்னொரு பக்கம் வச்சா இந்த 500க்கு 500 பேலன்ஸ் ஆகிடும். ஆனால் இந்த சிவபெருமான் கொடுத்த கோவணத்துக்கு ஈடா இருக்கிற வேஷ்டியெல்லாம் வைக்கிறார். இவர் ஏற்கனவே துணி வியாபாரம், வீட்டில் இருக்க துணியெல்லாம் கொண்டு வந்து வச்சா அந்த அம்மா பட்டு புடவை, இவரோட வேஷ்டி, பசங்களுடைய துணி, கடையிலேருந்து துணி வச்சா அப்படியே நிற்குது. இவர் சிரிக்கிறாரு, என்னையா என்னமோ சரிக்கு சரி தரேன், என்ன எனக்கு ஒன்றும் புரியலங்க, வேற ஏதாவது வச்சுட்டோமா? நீ எதை வேணா வையுங்கிறாரு. வீட்டில் இருக்க அண்டா குண்டா தங்கம் எள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் உணர்ந்து வைக்கிறாருங்க. அப்பவே யோசனை பண்ணுங்க, வந்திருக்கிற ஆள் ஏதோ ஒரு இது சாதாரண ஆள் கிடையாது, ஏதோ விசித்திரமான ஆள். குருவாயூர்ல ஒரு திருமணமான தம்பதி குருவாயூர் கோயிலுக்கு வர்றாங்க. வந்தா அந்த பையனோட அம்மா பையன்கிட்ட சொல்றாங்க, எப்பா உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ குருவாயூர் கண்ணனுக்கு எடைக்கு எடை சக்கரை தரதா சொன்னேன். இப்போ நீ குருவாயூர் கோயிலுக்கு வந்திருக்க, அதனால அந்த பிரார்த்தனை இங்கே நிறைவேற்றிடலாமே அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் ஒத்துக்கிறான். கிட்டத்தட்ட 25 வயசு இருக்கும், ஏறக்குறைய 70 கிலோ இருக்கான் பையன், ஓரளவுக்கு நல்ல வளர்ந்த நிலையில. போய் அங்கே பணம் கட்டிட்டு இவர் நிற்கும் போது அந்த ஒரு பக்கம் தராசுல சர்க்கரையை கொண்டாந்து வைப்பாங்க, கிலோவுக்கு கிலோ. அது வச்சா அது சமமா வரல. 200 கிலோ வச்சா கூட தட்டு ஏற மாட்டேங்குது. இப்படி வரணும், தட்டு ரெண்டும் இப்படி வரணும். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. குருவாயூர்ல தலைமை குருக்கள் கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி வழக்கமா வச்சாங்கன்னா 70 கிலோக்கு 70 கிலோ எது வச்சாலும் சாப்பிட, இவர் என்ன புரியலையே அப்படின்னா. அப்போ அந்த அம்மாவை கேட்கிறாரு, அம்மா நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு கேட்டார். என் பையன் ஒரு 4 வயசு இருக்கும்போது ஜுரம் வந்து எவ்வளோ நாங்கள் வைத்தியம் பார்த்தோம், முடியல. அப்போ குருவாயூர் கண்ணன் கிட்ட நாங்கள் குருவாயூர் கோயிலுக்கு எடைக்கு எடை சக்கரை தரோன்னு வேண்டிக்கிட்டேன். இப்போதான் வரோம். 4 வயசுல வேண்டிக்கிட்டத 25 வயசுல வர்றாங்க. இப்போ வந்த உடனே ஞாபகம் வந்தது, நாங்கள் எடைக்கு எடை கொடுக்கலான்னு. அப்போ அந்த பையனுக்கு 4 வயசு இருக்கும்போது என்ன எடை இருப்பான் அப்படின்னா, என்ன ஒரு 10 கிலோ 15 கிலோ இருப்பான், அதை வைங்க போறோங்கிறார். பையனும் 25 வயசு, எடை போட்டா 70 கிலோ இருப்பான். பிரார்த்தனை பண்ணும்போது 4 வயசு, அப்ப என்ன வயசோ அந்த எடை சக்கரை தான் வச்சாங்க.
இதெல்லாம் நமக்கு காரணம் தெரியுமா? ஏன் நடக்குதுன்னு தெரியும். நம்ம பிசிக்கலா திங்க் பண்ணோம்னா தோத்துருவோமா? இறைவனை ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படி போயிருந்த வழியா என்னுடைய இன்ஜினியரிங் மைண்டை வச்சுட்டு அளந்தோம்னா உன்னை விட பெரிய ஆள்லாம் அவர் பார்த்துட்டாரு. சார் எனக்கு மேக்ஸில் எக்ஸ்பர்ட் சார், நான் உண்மையிலேயே கணக்கில் பெரிய ஆள் அவர் தான். நம்மளை இங்கே அனுப்பும் போதே கணக்கு போட்டு தான் அனுப்புறாரு. இவ்வளோ நாள் தான் அந்த கணக்கு நமக்கு தெரியல, மறைப்பு சக்தியில் வச்சிருக்காரு. நம்முடைய வாழ்நாள் எங்க முடியுதுன்னு நமக்கு தெரியாதுங்க. யாரை வேணா கேளுங்க, பர்த் டேட் சொல்லுவான், டெத் டேட் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியும். ஏன்னா படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல். இந்த மறைத்தல்ல தான் நாம என்ன பிரார்த்தனை பண்றோமோ அந்த பொருளுக்குரிய நல்வினை தீவினை மறைக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொந்த வீடு இல்லைன்னு கேட்கிறேன் சுவாமி கிட்ட, கொடுத்துடுறாரு. ஆனா சொந்த வீட்டுனால தான் எனக்கு 1008 பிரச்சனையே வரும். இதை சொல்லியிருந்தா நான் சொந்த வீடே கேட்டிருக்க மாட்டேன். நீங்க கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறான். சரி கல்யாணம் ஆகுது, 6 மாசம் தான். இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையா? ஏன்னா வரவன் எப்படி இருப்பான்னு தெரியாது அவனுக்கு. ஒரு பொருளுடைய நன்மை தீமைகளை நம்மளால அளவு செய்ய முடியாது. நம்முடைய அறிவு வந்து சிற்றறிவம். இந்த அறிவு இப்ப நல்லா இருக்கும், பெட்டில் படுத்துன்னு வச்சுக்கோங்க எல்லாம் போச்சு. கண்ணு தெரியாது, காது கேட்காது, நாவின் சுவை தெரியாது, தொட்டு தொட்டு பார்த்தாலும் யார் தொட்டு பார்த்தாங்க. அதான் ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு, புலனைந்தும் பொறி கலங்கி. இப்ப நல்லா இருக்கு, இப்பவே பிடிச்சிரு, எந்த நேரம் கடைசி நேரம் தெரியாது. அப்ப நீ இறைவனை பத்தி நினைக்கலாம் அப்படின்னா நினைவு இருக்குமான்னு கேரண்டி கிடையாது. ஒரு பொருளை எடுப்பதற்கு இப்ப சக்தி இருக்கு, அப்ப கை கால் விழுந்துரும். இந்த நாக்கு இருக்கே, இந்த நாக்குல பால் கொடுப்பாங்க கடைசி நேரத்துல, அந்த பாலின் சுவை தெரியாது. இப்ப தெரியுத, நாக்கு நல்லா இருக்கு, கட் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல சுவையை கட் பண்ணியாச்சுன்னா 2 நாள் தான். இந்த நாக்கு நுனி இருக்க, இந்த இடம் மட்டும் 600 விதமான சுவையை கண்டறிஞ்சு. ஃபுல்லா இல்ல. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா ஏதாவது புதுசா ஒண்ணு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கா இல்லையான்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், சூப்பர்வைசர் இருக்கார். அவர் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு வைப்பார். தம்பி இது உப்பு ஜாஸ்தியா இருக்குது, இது ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு. அவருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம் ரூபா. என்கிட்ட சொல்லி நான் சொல்ல மாட்டேன், அவன் படிச்சுட்டு வரான். அதுக்காக பீமன் வந்து சாம்பார் கொதிக்கும் போதே சொல்லிடுவானா உப்பு கம்மியா இருக்குன்னு. உள்ள போகல, சாப்பிடல, தொட்டு கூட பார்க்கல, சாம்பார் கொதிக்குது இல்ல, அதை வச்சு சொல்லுவானா உப்பு கம்மின்னு. அப்ப எவ்வளவு எக்ஸ்பர்ட் பாருங்க, அவன் சமையல் எக்ஸ்பர்ட். அவன் உண்மையான சமையல் வந்து வாசனையில தான் இருக்கு, சாப்பிட்ட பிறகும் தெரியல. அது கட் பண்ணிட்டா இருக்கேன், அவ்வளவுதான். நாக்குல சுவை தெரியாது. அப்போ ஒவ்வொரு சுவிட்சும் ஆஃப் பண்றாருன்னு அர்த்தம். சார் நல்லா தானே சார்? நல்லா தான் இருக்கு, கிளைமேக்ஸ் நமக்கு தெரியாத. இவரு அந்த தராசு தட்டுல இருக்கிறதெல்லாம் கொண்டு வைக்கிறார், தங்கம் வெள்ளி எல்லாம். இவரால முடியல, பல முறை விழுந்து அழறார். ஐயா நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, இப்ப கடைசியா ஒன்னே ஒண்ணுதான், நானு, என்னுடைய மனைவி, என்னுடைய மகன் 3 பேர் இருக்கோம். நாங்க 3 பேரும் இந்த தராசு தட்டுல ஏறி நிக்கிறோம். சமமா வந்தா நாங்க உங்களுக்கு அடிமை. நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க வரும், நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யும். சிவபெருமான் வெயிட் பண்ண, இதுதான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிடுறேன், நீ என்னென்னவோ வச்சுன்னு வேலை காமிச்சிட்டு இருக்க அப்படின்னா ஒய்ஃபையும் பையனையும் கூப்பிட்டு வராங்க. சார் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாதிரி ஏடாகூடமா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த ஊட்டமா ஒரு கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. இப்போ எங்க வீட்டில் இது மாதிரி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அறிவிக்காயா அவன் தான் ஒரு லூஸ், நீ ஒரு லூஸ் மாதிரி பண்ணிட்டீங்க, உனக்கும் அவனுக்கு தான் பிரச்சனை, என்ன எதுக்கு தராசட்டில் ஏற்றுறீங்க? அச்சு திருத்தத்தை விட்டுட்டு அவன் ஒரு லூஸ் மாதிரி எதை கேட்டுன்னு இருப்பான், நீ லூஸ் மாதிரி பண்ணியிருப்பா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? நைஸா ஒரு 10 ரூபா கொடுத்து அனுப்பியாங்க, நான் ஒத்துக்க மாட்டாங்க. இங்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. மனைவிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நான் ஒரு பொருளை வாங்கினேன், திருப்பி கொடுக்க முடியல, அதனால நம்ம பொருளெல்லாம் கொடுத்தேன், சரி சமமா வரல,
இப்போ நீ, நான், பையன் 3 பேரும் தராசு தட்டில் ஏறி நிற்போம். இந்த தராசு தட்டு சமமாக இருந்தால் அவருக்கு நாம் தொண்டு செய்வோம். ரொம்ப சரின்னாங்க. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தராசு தட்டை பலமாக வரும் பொழுது நமச்சிவாயம் சொல்லி அந்த தட்டில் ஏறுறார். நம் வாழ் எங்க விழறாருன்னா நமச்சிவாயத்துக்கு அடிமை. அதான் நால்வர் பெருமக்கள் எல்லாருமே எல்லா பதியம் பாடினாலும் சொற்றுணை வேதியன் சோதி வானவன் நற்றுணையாவது நமச்சிவாய. அவர் ஆரம்பிக்கும் போதே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எழுதினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய். அதனால்தான் நடராஜருக்கு என்ன பேர்னா நமச்சிவாய பொருளோனே. நமச்சிவாயத்தை நீங்க பார்க்கணும்னா நடராஜரை பாருங்க. நமச்சிவாயத்தை உருவமா பார்க்கணும். இவர் இவ்வளவு நேரம் உலகப் பொருள்களை வைத்து இறைவனை அளந்தார். இப்போ தன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டார். மிச்சம் இருக்கிறது இவரு, மனைவி, மகன் 3 பேரும் தராசு தட்ட வலமாக வந்து அந்த தட்டில் ஏறிய உடனேயே சமமாயிடுச்சு. அப்பதான் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். வரும்போது சிங்கிளா தான் வருவார். அந்த அடியாருடைய பக்குவம் உலகத்துக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிராமா. அதுக்கப்புறம் அந்த துளை அப்படியே விமானமாகி அவங்க கைலாயத்துல போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க இல்லை, அவங்க வாழ்க்கை வந்து முக்தி நிலை கொடுத்துடுறாரு. இவர் தான் வந்திருக்காருன்னு தெரியுமானா தெரியாது. இவர் பண்ணது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியாயத்துக்கு புறம்பாகத்தான் இருக்கு. ஆனா அவர் ஏன் அதை பண்றாரு அப்படின்னா, இவர் செய்யறது கும்பகோணம், அது பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி தொண்டு செய்யறவங்கள உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். தன்னுடைய பேர் கெட்டு போனா கூட பரவாயில்ல, இறைவன் தன் பேர் கெட்டா கூட பரவாயில்ல, அடியார்களுக்கு ஒரு நல்ல நிலை. இப்ப நீங்க பாருங்க, இந்த சம்பவம் நடந்து 1000 ஆண்டுகள் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அவரை பத்தி பேசணும். அவர் யாருன்னு கூட நமக்கு தெரியும். அமர்நீ நாயனார் போட்டோவா இருக்குது இங்க. ஆனா திருமேனி இருக்கு. கோயில்ல வந்து 63 நாயன்மாருடைய திருமேனி இருக்கு. குரு பூஜை பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அவரை பார்க்கல நம்ம. ஆனா அந்த வரலாறு நமக்கு என்ன தோணுதுன்னா, தொடர்ந்து செய்வது தொண்டு. நான் கோயில போய் விளக்கேத்துறேன், இல்ல கோயில அன்னதானம் பண்றதுக்கு ஏதாவது வாழை இலை வாங்கி தரேன், ரொம்ப இல்லை வாழை இலை வாங்கி தரேன் சார், அது கூட வாங்க முடியல சார், அந்த பிரசாதத்தை வாங்கி 4 பேருக்கு கொடுக்குறேன், அவங்க பண்ணிட்டாங்க, அதை வாங்கி கொடுக்குறேன், அது தொண்டு. கோயிலை சுத்தப்படுத்துறேன், கோயிலை வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யறேன், திருமுறை புத்தகம் வாங்கி கொடுக்குறேன். நிறைய பேர் திருவாசகம் படிப்பாங்க, புத்தகம் இருக்காது, அவங்களுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுக்குறேன். அப்ப ஏதோ ஒரு வகையில அவரவருடைய சக்திக்கு தகுந்தாற் போல செய்யணும், அவ்வளவுதான். இப்ப நான் போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணி விழா எடுக்க முடியாது. ஆனா ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி, இல்ல கோயில அண்ணா இது பண்றாங்களா, அன்னதானம் பண்றாங்களா, அதுக்கு ஏதாவது என்னால உதவி செய்ய முடியும். அரிசி வாங்கி கொடுக்கலாம், பருப்பு வாங்கி கொடுக்கலாம். இப்ப ஐப்பசி மாசம் அன்னாபிஷேகம் வரும் சுவாமிக்கு. வேற எந்த மாசம் அன்னாபிஷேகம் ஐப்பசியில தான் வரும். அப்ப அந்த அன்னதானத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யணும். நம்ம சக்திக்கு என்னவோ அதான் செய்யணும். நான் வந்து சக்திக்கு மீறி எங்கேயுமே செய்ய சொல்லலை. ஒரு அடியார் சிதம்பரத்துல இருக்காரு, அவர் பானை செய்யறவர். அவர் என்ன பண்றாரு, யாராவது சுனடியார் வந்து அவருக்கு திருவோடு கொடுக்குறாரு. அந்த காலத்துல ராத்திரி ராப்பிச்சன் வருவான், அவன் கையில திருவோடு வச்சிருப்பான், அதுலதான் சாப்பிடுவாங்க. இதை தொண்டா செய்யறாரு. கல்யாணம் ஆகுது, அவருக்கு பேரே கிடையாது. ஆச்சரியம்னா அவருக்கு சொந்த பேர் கிடையாது. எப்ப பார்த்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்றதுனால அதுவே பேர் ஆயிடுச்சு. இப்போ கிராமங்கள்லாம் நீங்க போனீங்கன்னா பால்கார் வீடுன்னு வாங்க, பால்காருக்கு ஒரு பேர் இருக்கும். அது எப்ப தெரியும்னா அவர் செத்து போன பிறகு தெரியும். பால்கார் என்ற மணி மறைந்தார், அது வரைக்கும் பால்கார் தான் அவர்.
என்ன தொழில் செய்யறாங்களோ அதுவே பேரு. இவர் வந்து திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்றதுனால இவருக்கு திருநீலகண்டர்னு பேர். அவ்வளவுதான். கல்யாணம் ஆச்சு. இவர் பாட்டு தொண்டு செய்யறாரு. சிவபெருமான் பார்த்தாரு, இந்த ஆளை எப்படி கலப்புறது, எல்லாம் நல்லபடியா போயிட்டாங்க எப்படி. நம்ம வாழ்க்கையில ஒரு 60 வருஷம் வாழ்ந்த பிறகு பாருங்களேன், நல்லது அதிகமா நடந்திருக்கா கெட்டது அதிகமா நடந்திருக்கான்னு பாருங்க. நல்லது எதுவுமே ஞாபகம் வராது. அத்தை ஏன் சார் கேட்குறீங்க, கல்யாணத்தன்னைக்கே மழை பெஞ்சு அவனுக்கு சோறு போடலன்னு. கெட்டது மட்டும்தான் ஞாபகம் வருது, நல்லதுதான் நடந்திருக்குல்ல வராது. எது தேவையில்லையோ அதான் ஞாபகம் வரும். கல்யாணம் ஆச்சு, மனைவியும் ரொம்ப நல்லவங்க, இவருக்கு ஏத்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. ஒரு நாள் வேற ஒரு பெண் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்த பிறகு அந்த அம்மா கேட்குறாங்க, எங்க போயிட்டு வரீங்கன்னா, வேற ஒரு பெண் கிட்ட தொடர்பு இருக்கு. உண்மையை சொல்றாரு சார் அவரு. அந்த அம்மா சொல்றாங்க, இனிமேல் வந்து இந்த வீட்டுல தனித்தனியா படுங்க, நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா வாழறதுக்கு எனக்கு ஒப்புதல் இல்லை, ஒரே வீடு தான், அங்க பட்டு. இது மாதிரி 25 வயசுல நடந்தது 60 வயசு வரைக்கும் போயிடுது. அப்பதான் வர்றாரு நம்ம ஆளு சிவபெருமான். வந்தார், வந்துட்டு இவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னா சிவனடியாரா வந்த உடனே இவர் தான் சிவபெருமான் அவருக்கு தெரியாது. ஐயா என்ன வேணும் சொல்லுங்க, என்கிட்ட ஒரு ஓடு இருக்குது, அதை உங்ககிட்ட தரேன், இதை பத்திரமா வச்சுக்கோ, நான் வெளியூர்லாம் போயிட்டு வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன். ஐயா நானே திருவோடு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன், அது இருக்கட்டும், ஏன் இதை பத்திரமா வச்சுக்க. அப்பதான் சேக்கிழார் எழுதுறாரு, பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டியது இத்தன்மையது, இதை வாங்கு நீ, பொன்னை விட பெரியது, எல்லா பொருள்களை விட புனிதமானது எது, பிச்சை எடுக்கிற ஓடு. அவர் உண்மையிலே என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்ப சொல்றாரு. நம்ம உடம்பத்தான் இறைவன் மறைமுகமா சொல்றார். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. திருமந்திரம். உடம்புக்குள்ள சிவம் இருக்கிறார். இந்த உடம்புக்கு என்ன பேர்னா மெய்யின்னு பேர். ஆனா இந்த உடம்பு ஒரு நாள் அழியக்கூடியது. இப்படியேவா இருக்கும்? வயசான பிறகு நிறம் மாறும், தரம் மாறும், குணம் மாறும். நீங்க கல்யாண வயசுல இருக்க போட்டோ எடுத்து பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் 40 வயசு வந்த பிறகு பாருங்க வேற மாதிரி இருக்கும். 60 வயசு வந்தோடனே 80 வயசு ஆனோடனே கண்ணங்கள்லாம் ஒட்டி போயிடும். அந்த பல்லு வந்து இதை தாங்கிறதே பல்லு தான். இது ஒட்டி போன உடனே அந்த கண்ணங்கள்லாம் ஒட்டி போய் அந்த முதுமை காலத்துக்குரிய நிலைக்கு வந்துடும். இந்த உடம்ப கொடுக்கிறாரு, இந்த உடம்ப வந்து இறைவனுக்குரிய பொருளாக மாற்றி கொண்டோமா? தலையே நீ வணங்காய், கைகால் கூப்பி தொழில், கால்களால் பயனின், வாயே வாழ்த்து கண்டாய். இதெல்லாம் உடம்புக்கு வேற. தலையா வணங்கணும், கண்களா இறைவனை பார்க்கணும், வாயா இறைவன் புகழ் பாட வேண்டும், காதில அவன் புகழை மட்டும்தான் கேட்க வேண்டும். ஆனா அப்படியா இருக்கு நமக்கு? இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை கேட்கறதே கஷ்டம். இந்த காலத்துல நல்லா இருக்குங்கிறதைய, நேற்று ராத்திரி எப்படி மழை பெஞ்சுது சார்னா பயங்கரமா இருந்தது சார். நல்ல மழைன்னு அர்த்தம். நல்ல மழை பெஞ்சுன்னு சொல்ல மாட்டான், மழை என்ன பயங்கரமா இருக்கு. அப்ப நல்லா இருக்குங்கிறதே சொல்ல முடியல, நல்லா இருக்குன்றதே வரும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அவச்சொற்களை பயன்படுத்துறீங்களோ அந்த வீட்டுல திருமகள் இருக்க மாட்டாளாம். சில பேர் வீட்டுல ரொம்ப கெட்ட வார்த்தை சொல்லிட்டே இருக்காங்கன்னா அந்த வீட்டுல மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க. ரொம்ப அழுக்கு துணி இருக்கக்கூடாது, பாத்திரங்கள் அன்றன்றைக்கே சுத்தப்படுத்திடணும். இதெல்லாம் வந்து மகாலட்சுமி இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். அப்படியே ஒரு வாரம் துணி அங்க இருக்கும், முந்தா நாள் சாப்பிட்ட பாத்திரம் எங்க இருக்கும், நடுவுல இவ மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துடுவான். அப்புறம் பணமே சேரல அப்படின்னா சேரது. பசுவினுடைய பின்புறத்திலே மகாலட்சுமி இருக்கிறார், வில்வ இலையினுடைய பின்புறத்திலே மகாலட்சுமி இருக்கிறார், பெண்கள் நெற்றி போட்டு இந்த இடத்துல மகாலட்சுமி இருக்கிறார், தாமரை தண்டினுடைய அடிப்பகுதியிலே மகாலட்சுமி. அதனால்தான் இந்த இடத்துக்கு பெண்கள் வைக்கிறாங்க இந்த பொட்டு. இந்த இடத்துக்கு வந்து சீமந்த சாகரம், மகாலட்சுமி இங்க இருக்கா. அதனால்தான் நெத்திக்கு நடுவுல
சில வடநாட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வைப்பாங்க குங்குமம். நம்ம இங்க வைக்கிறோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் போகும். அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். மகாலட்சுமி அவங்க புரிஞ்சுட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். சில விஷயங்கள் தெரிந்திருப்பது நல்லது, சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பது நல்லது. ஆனா எது தேவையில்லையோ அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதால ஒரு பயன் இருக்காது. அவனை பத்தி கேளுங்க சார். இன்னிலேருந்து 4 பூரா அவனை பத்தி நீ தெரிஞ்சு என்ன புண்ணியம்? உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டியா? நீ யாரு? உனக்கு கொடுக்கப்பட்ட பிறவி என்ன? இதை எப்படி கடை தேற்றுவது? மீண்டும் பிறவி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம். எல்லாரும் மாதிரியும் தான் கல்யாணம் ஆகுது, எல்லா மாதிரி தான் குடும்பம் நடத்துறோம். சரி, இந்த பிறவியில நீ எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணியிருக்கிற? ஐயா, அந்த மாதிரி பழக்கம் நமக்கு ஃபேமிலியிலே கிடையாது. நல்லது பண்றதா அப்படின்னா அப்படி கிடையாது. அதனாலதான் என்ன பண்ண குணங்கள், அந்த குணங்களை பொறுத்துதான் எண்ணங்கள் வரும், எண்ணங்களை பொறுத்து செயல்கள் வரும். இப்ப ஏன் கோயிலுக்கு வர சொல்றாங்கன்னா அங்கதான் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. நம்ம வெளியே இருக்கிறதுக்கும் கோயில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, வெளியே மாயை என்ற சக்தி இருக்குது, கோயிலுக்குள்ள வந்தா மாயையினுடைய தாக்கம் இருக்காது. இங்க அருள் சக்தி இருக்கு. இந்த திரை போடுறாங்களே, அந்த திரையினுடைய வெளிப்பகுதி மாயா, உள்ள இருக்குது அருள் சக்தி. நீங்க சிதம்பரம் போனீங்கன்னா அந்த கோயில் திரை வெளியே கருப்பா இருக்கும், உள்ள சிகப்பா இருக்கும். இந்த மாயை நீங்கிய உடனே அருள் வரும். அதுதான் வள்ளல் பெருமாள் என்ன பண்ணார், 7 திரைகளாக மாற்றினார். அங்க உண்மையிலேயே 2 தான் இருந்தது சிதம்பரத்துல. நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த திரை போட்டிருக்காங்க அப்படின்னா சுவாமியை வணங்கக்கூடாது, திரை எடுத்துக்கும் போதும் வரணும். அதுக்கு பிறகு அபிஷேகம் பண்ணும் போது வலம் வரக்கூடாது. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது வலம் வரக்கூடாது. திருநீரை கீழே போடக்கூடாது. திருநீர் அணிந்தவர்களை கேலி பேசக்கூடாது. உன்னால போட்டுக்கலாம் கூட பரவாயில்ல, யாராவது திருநீர் அணிஞ்சா அவங்கள கேலி பண்ணாரு. அது அதை விட மோசம். பாம்பு சுவாமிகள் எழுதுறாங்க, மற்றைய பாவங்களுக்கு 26 நரகம், கோயில்ல திருநீரை கீழே போடுறான் பாருங்க, இவனுக்கு தனி. மற்றதெல்லாம் 26. இந்த கோயில்ல திருநீர் போடுறவனுக்கு மட்டுமே தனியா ஒரு நரகம். அவனுக்கு தெரியாது அங்கதான் போறோம்னு அவனுக்கு தெரியும். இவரு அந்த ஓட்டை கொடுத்துட்டு போயிட்டு அதே மாதிரி மறைச்சிட்டாரு. இவர் எடுத்துக்கிட்டாருன்னு அவருக்கு தெரியாது பாவம். அவரோ சின்ன வீடு, அதுல ஏதோ 4-5 பானை வச்சிருக்காரு. கணவன் மனைவி இருக்கிறாங்க, 25 வருஷம் ஒருத்தர் தொடாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு ஓடு கொடுத்தேன்ல, அதை கூடுன்னு கேட்கிறாரு. அவர் உள்ள போய் பாக்குறாரு. அது என்ன சின்ன இடம் தான், என்ன ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, அத்தனையா இருக்கும். ஒரு ஓலை குடிசையில என்ன இருக்கும். போய் பார்த்தா இல்ல. ஒரு மனைவியை கேட்கிறாரு, இல்லைங்க நான் பார்க்கலங்க. இல்லைம்மா, இங்கேதான் வச்சா அங்கதானே இருக்கணும். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் தேடுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் கிடைக்காது. எது காணாம போச்சோ அது கிடைக்கும். சார், இந்த விளக்கு காணாம போச்சு நினைச்சினே அப்படின்னா விளக்க தேடல, நீ வேற ஏதோ தேடுற விளக்கு வரும். அது மாதிரி இவர் வச்ச இடத்துல தேடுறாரு, கிடைக்கல. அவர்கிட்ட, ஐயா, நீங்க கொடுத்த திருவோடு காணாம போயிடுச்சு, நான் இங்க பானை செய்யறவங்க, அதனால புதுசாவே உங்களுக்கு தர, வச்சுக்கோங்க. எங்கங்கிறது எந்த எடுத்து நீ என்ன கொடுக்குறது? நான் தான் கொடுக்கும் போதே சொன்னேன்ல, பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டியது. நீங்க பொண்ணு விலை என்ன தெரியுமா? கிராம் 7000 ரூபாய். அதை விட ஒஸ்தியா இது? 7000 ரூபாய் விற்கும் நமக்கு தெரியுமா? இல்லைன்னா 700 கூட வாங்கி வச்சுக்க போறோமா நம்ம? அப்போ அதே கஷ்டம் தான், இப்போ இதே கஷ்டம் தான். என்ன தொலைச்சி விட்டு எப்படி சொல்ற? ஐயா, நான் தான் வேற தரேனே. வா, பஞ்சாயத்துக்கு வா. தில்லைவாழ் அந்தணர்கள் கோயில் பூஜை மட்டும் பண்ணல, அந்த ஊர்ல யாராவது பிரச்சனைன்னா அதுக்கு தீர்த்து வச்சுக்கிறாங்க. அங்க போறேன். அவர்கிட்ட சொல்றாரு, இவர்கிட்ட நான் ஒரு ஓடு கொடுத்தேன், கொடுக்கும் போதே பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னேன், தொலைச்சு விட்டான் அந்த ஆளு, இப்போ இல்லைங்கிறான். சரி, இல்லைன்னு சொல்றல, அதுக்கு நான் சொல்ற மாதிரி செய்தியா அப்படின்னு கேட்கிறேன். நான் சொல்லுங்க, உன் மனைவி கையை பிடிச்சி நான் ஓடு வாங்கினேன், அது காணாம போச்சுன்னு சொல்லு, நான் போயிடுறேன். தில்லைவாழன், ஏன்பா இது என்ன ஒரு கஷ்டமாயா? எங்க கிட்ட சொன்னா ஒரு நாளைக்கு 400 தடவை பண்ணுவோம்.
சத்தியம் சக்கரை பொங்கல் இங்க. அந்த காலத்துல கிராமத்துல ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்களாம், துண்டை போட்டு தாண்டுன்னுவாங்க. துண்டு இல்ல, வேஷ்டின்னு போட்டா அங்கோஸ்திரம் போடணும், அப்பதான் அது வேஷ்டிக்கு இலக்கணம். இப்ப நம்ம பழக்கத்துல இல்ல அது, ஆனா இருந்தது. ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு இல்லைன்னா நீ துண்டை போட்டு தாண்டுமா, தாண்ட மாட்டான் சார். ஏன்னா மனசாட்சிக்கு இப்ப துண்டு துப்புட்டியே போடுது, தாண்ட. ஏன்? நம்மளால எக்ஸ்பர்ட் ஆயிட்டா. இப்போ ஒரே ஒரு பொய் சொன்னா திருவத்தியூர் எல்லை தாண்டின உடனே கண்ணு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பழமையான கோயில்ல 60வது படிங்கிறது சத்தியப்படி. அங்க சத்தியம் பண்ண மாட்டாங்க சார். ஆந்திரால காணிப்பாக்கன்னு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. யாராவது குடிகாரன் அவனை நிறுத்த முடியலன்னா அந்த கோயில போய் சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. அவன் வரவே மாட்டான், பண்ண பயப்படுவான். காணிப்பாக்கம் தினம் அந்த பிள்ளையார் வளர்ந்து கொண்டே வருகிறார். நெல்லூர்ல எங்க வருகிறது, தினம் வளர்றாரு. அங்க போய் சத்தியம் பண்ணா அதை காப்பாற்றணும், அவன் வரவே மாட்டான். வந்தாதானே பிரச்சனை. இது நிறைய இடங்கள் இருக்கு, திருச்செங்கோடு, திரு ஆமாத்தூர், இதெல்லாம் சத்தியப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த படியில நீ சொல்லணும், நான் உங்ககிட்ட பணம் வாங்கினேன், வாங்கல அப்படின்னு சொன்ன வர வேண்டும். ஏன்னா இறைவன் தண்டிப்பான்ற பயம். சார் மனுஷன் ஏமாத்திடலாம் சார். நமக்கு மேல ஒரு ஆள் இருக்கிறானே, அவன் நம்ம கணக்க பக்கவா வச்சுட்டான். சொல்றாரு, மனைவி கையெல்லாம் பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாது? உன் மனைவி தானேயா சார். இவன் உண்மையிலே ஏமாத்துறான் சார். இவன் மனைவி கையை பிடிச்சி நான் ஓடு வாங்கினேன் சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? எல்லா திருட்டுத்தனமும் பண்ணது இந்த ஆளு. அவன் பாவம், தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன். தெளிவாழம் சொன்னேன், ஏன்பா உன் மனைவி கையை பிடிச்சி நான் ஓடு வாங்கினேன், காணாம போச்சு, இல்லையா இதுல என்ன? இல்லை சார், எங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, 30 வருஷமா ஒருத்தர தொடர்றது இல்லை அப்படின்னு. அதை சொல்ல மாட்டேங்கிறார். சரியா? அது இல்லைன்னு வேற ஒரு வழி இருக்கியா? உன் பையனை கூட்டு அவன் தலையில சத்தியம் பண்ணு, நான் உன்கிட்ட ஓடு வாங்கினேன், காணாம போச்சு. சார் எனக்கு பையனே பிறக்கல சார். சார் இவன் பக்கா ஃப்ராட் சார். இவன் எது சொன்னாலும் மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். கடைசியா ஒரு கொம்பை கொடுத்து அந்த கொம்பை 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு, சிதம்பரம் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, இன்னைக்கு அந்த குளம் இருக்கு, அந்த குளத்துல முழுகி எழுந்து நீங்க சொல்லுங்க நான் நம்புறேங்கிறார். அந்த கொம்பு ஒரு முனிய இவர் பிடிச்சிக்கிறாரு, இன்னொரு முனிய மனைவி பிடிச்சிக்கிறாரு. குளத்துல இறங்க அப்பவே சொல்றாரு, சார் பாத்தீங்களா இப்ப கூட பொண்டாட்டி தொட மாட்டேங்கிறாங்க, இவன் நிச்சயம் கொஞ்சம் மோசமான ஆள் தான். அந்த குளத்துல முழுகி எழுந்த பிறகு இளமை காலத்துல இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்களோ அந்த வடிவத்துல வராங்க. அதனால அந்த இடத்துக்கு பேரு சிதம்பரத்துல இளமையாக்கினார் கோயில். இதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்க கிராமத்துல யாருக்கும் தெரியாது, ஊர்ல யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேரும் மனக்கட்டுப்பாடோடு வாழ்ந்துருக்குறாங்க. இதை ஊருக்கு தெரியணும் இல்ல, இதுக்காக ஒரு வேஷம் ஓடு கொடுக்குற மாதிரி கொடுத்து இவரை எடுத்துக்கின்னு அவரை குளத்துல குதிக்க சொல்லி எதை வேணா திருப்பி கொடுக்கலாம், இளமைய திருப்பி கொடுக்க முடியாது. இன்னைக்கும் சிதம்பரத்துல கடை வீதியில இளமையாக்கினார் கோயில் இருக்கு. இதெல்லாம் நடந்தது, ஏதோ எவனோ எழுதி வச்சுட்டு போனான்னு இல்லை, உண்மையிலேயே நடந்தது. 63 நாயன்மார்களும் வாழ்ந்தவர்கள். அதுல ஒரு சில பேர் தான் நீங்க சொல்லியிருக்கேன். யாரு? அமர்நீதி நாயனாரையும் திருநீலகண்ட நாயனாரும் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு வரலாறு. இருந்தாலும் இன்றைக்கு தலைப்பு பெரிய புராணம். அதனால அதுல நமக்கு என்ன முடியுமோ என்ன தெரியுமோ உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மாதம் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்குறாங்க. அவர்களுக்கும் இந்த சபையினருக்கும் வந்திருக்கக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை கூறி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம். நன்றி.